செய்யப்படுகிறது. இரத்தத்தில் சர்க்கரை குறையும் போது குளுக்கோகான் ஹார்மோன் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலம் இரத்த சர்க்கரை அளவு சீராக பராமரிக்கப்படுகிறது. விரவல் அதிக செறிவுடைய பகுதியிலிருந்து குறைந்த செறிவுடைய பகுதிக்கு மூலக்கூறுகள் தானாகவே இடப்பெயர்ச்சி அடைவது பரவல் எனப்படும். இதன் மூலம் முழு ஊடகமும் சமநிலையை அடைகிறது, சமசெறிவை அடைகிறது. எரியும் ஊதுபத்தியின் மனம் அறை முழுவதும் பரவுதல், செல் செவ்வின் வழியே மூலக்கூறுகள் ஊடுருவி செல்லுதல் ஆகியவை பரவலுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பரவலுக்கு மிக எளிய விளக்கமாக ஒரு நீரில் ஒரு சொட்டு நீலமை அல்லது சிவப்பு மையை விடுதலை கூறலாம். பரவல் முறையின் மூலம் உணவுப் பொருட்கள் செரிமான நொதியுடன் கலக்கின்றன. சுவாச வாயுக்களான ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு போன்றவை இரத்தம் மற்றும் திசு திரவங்களுக்கு இடையிலும் திசு திரவம் மற்றும் செல்களுக்கு இடையிலும் பரவல் மூலம் பரிமாற்றம் அடைகின்றன. சவ்வூடு பரவல் நீர்த்த கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு கரைப்பான் மூலக்கூறுகள் அரை கடத்தி அல்லது தேர்வு கடத்து சவ்வின் வழியே இடப்பெயர்ச்சி அடையும் நிகழ்ச்சி சவ்வூடு பரவல் எனப்படும். சவ்வின் இருபுறமும் உள்ள செறிவு சமநிலையை அடையும் வரை கரைப்பான் மூலக்கூறுகள் செறிவு குறைந்த கரைசலிலிருந்து செறிவு மிக்க கரைசலுக்கு நகர்கின்றன. செல்லிற்கு உள்ளேயும் வெளியேயும் மூலக்கூறுகள் இடம்பெயர்ந்து செல்களை சூழ்ந்துள்ள கரைசலின் செறிவை இடம்பெயர்வது செல்களை சூழ்ந்துள்ள கரைசலின் செறிவை பொறுத்ததாகும். இதனை பொறுத்து சவ்வூடு பரவலின் நிலையினை மூன்றாக பிரிக்கலாம். ஒத்த செறிவு கரைசல் ஐசோடோமிக். இதில் செல்லின் உட்புற கரைசலின் செறிவும் வெளிப்புற கரைசலின் செறிவும் ஒரே மாதிரியாக இருக்கும். குறை செறிவு கரைசல் ஹைப்போடாமிக். இதில் செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட குறைவு. அதனால் வெளியிலிருந்து நீரானது செல்லின் உள்ளே செல்கிறது. மிகை செறிவு கரைசல் ஹைப்போடாமிக். இதில் செல்லின் வெளியில் உள்ள கரைசலின் செறிவு உள்ளே உள்ள கரைசலின் செறிவை விட அதிகம். இதனால் நீரானது செல்லை விட்டு வெளியேறுகிறது. ஊடு பரவல் ஒழுங்கு பாகுபாடு ஐசோமோரிகுலேஷன். ஊடு பரவல் ஒழுங்குபாடு என்ற சொல்லானது 1902 ஹோபர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒரு உயிரினமானது அதன் உடலின் நீர் சமநிலையை ஒழுங்குபடுத்தி அதன் தன்னிலை காத்தலை பராமரிக்கும் செயலே ஊடுபரவல் ஒழுங்குபாடு எனப்படும். இது அதிகப்படியான நீரிழப்பு அல்லது நீர் உள் ஈர்ப்பை கட்டுப்படுத்துதல், திரவ சமநிலையை பேணுதல் மற்றும் ஊடுபரவல் செறிவை அல்லது மின்பகுளிகளின் செறிவை பராமரித்தல் ஆகிய நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இதன் மூலம் உடலில் உள்ள திரவங்கள் அதிகமாக நீர்த்து போகாமலோ அல்லது அடர்வு மிகுந்து விடாமலோ இருப்பதை உறுதி செய்கிறது. ஊடுகலப்பு ஒழுங்குபாட்டை பொறுத்து உயிரினங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அவை ஊடுகலப்பு ஒருங்கமைவான்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒருங்கமைப்பான்கள். அதாவது ஊடுகலப்பு ஒருங்கமைவான்கள் மற்றும் ஊடுகலப்பு ஒருங்கு அமைப்பான்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஊடுகலப்பு ஒருங்கமைப்பான்கள் அல்லது ஒத்தமைவான்கள். ஆஸ்மோ கான்ஃபார்மஸ். இத்தகைய உயிரினங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்கள் உடலின் ஊடுகலப்பு அடர்த்தியை மாற்றிக்கொள்கின்றன. பெரும்பாலான முதுகு நாணற்றவை மற்றும் கடல் வாழ் உயிரினங்கள் இவ்வகையில் அடங்கும். ஊடுகலப்பு ஒருங்கமைவான்கள் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். இத்தகைய உயிரினங்கள் புறச்சூழலின் தன்மை எப்படி இருந்தாலும் உடல் செயலியல் நிகழ்வுகள் மூலம் தங்களது உட்புற ஊடுகலப்பு அடர்த்தியை நிலையான அளவுடன் பராமரித்துக் கொள்கின்றன. செல் சுவாசம். செல்களுக்கு தேவையான ஆற்றலை அளிக்கும் வகையில் உயிரினங்கள் குளுக்கோஸை அடைத்து ஆற்றலை வெளிப்படும் செயலே செல் சுவாசம் எனப்படும். இவ்வாறு வெளிப்படும் ஆற்றலானது ஏடிபி வடிவில்
செல்களால் பயன்படுத்தப்படுகிறது. செல் சுவாசமானது செல்லின் சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியாவால் நடைபெறுகிறது. செல் சுவாசமானது காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் என இருவகைப்படும். காற்று உள்ள சுவாசம். சுவாசத்தின் போது உணவுப் பொருட்கள் முழுமையாக ஆக்சிகரணம் அடைந்து நீர் மற்றும் CO2 மாற்றப்பட்டு ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகிறது. இதற்கு வெளிமண்டல ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அனைத்து உயர்நிலை உயிரினங்களிலும் காற்று சுவாசத்தையே மேற்கொள்கின்றன. இத்தகைய நிகழ்ச்சியின் போது அதிக அளவு ஆற்றல் வெளிப்படுகிறது. அதாவது குளுக்கோஸ் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் நீர் ப்ளஸ் ஆற்றல். காற்றில்லா சுவாசம். இச்சுவாசத்தின் போது உணவுப் பொருட்கள் பகுதியளவே ஆக்சிகரணம் அடைந்து ஆற்றலை காற்றில்லா சுவாச சூழலில் வெளிப்படுத்துகின்றன. இச்சுவாசம் பாக்டீரியா, ஈஸ்ட் போன்ற எளிய உயிரினங்களில் நடைபெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் விளைவாக எத்தில் ஆல்கஹால் அல்லது லாக்டிக் அமிலம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ஆகியவை கிடைக்கின்றன. இந்நிகழ்ச்சியில் குளுக்கோஸ் முழுமையாக ஆக்சிகரணம் அடையாததால் குறைந்த அளவே ஆற்றல் வெளிப்படுகிறது. உதாரணமாக, ஈஸ்ட் செல்கள் ஆக்சிஜனை பயன்படுத்தாமல் குளுக்கோஸை கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எத்தனாலாக மாற்றி ஆற்றலையும் வெளியேற்றுகின்றன. குளுக்கோஸ் கிவ்ஸ் எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஆற்றல். காற்றுள்ள சுவாசம், காற்றில்லா சுவாசம் வேறுபாடு. காற்றுள்ள சுவாசம் ஆக்சிஜன் உள்ள சூழல் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் ஆக்சிஜன் இல்லாத சூழல் நடைபெறுகிறது. காற்றுள்ள சுவாசம் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் ஆகியவை விளைபொருட்களாக கிடைக்கின்றன. காற்றில்லா சுவாசத்தில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் எத்தனால் அல்லது லாக்டிக் அமிலம் விளைபொருளாக கிடைக்கின்றன. அனைத்து உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காற்றுள்ள சுவாசம் நடைபெறுகிறது. காற்றில்லா சுவாசம் சில நுண்ணுயிர்கள் மற்றும் மனித தசை செல்களில் நடைபெறுகிறது. வளர்சிதை மாற்றம். உயிரினங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கு தேவையான அனைத்து வேதிவினைகளின் தொகுப்பே வளர்சிதை மாற்றம் எனப்படும். வளர்சிதை மாற்றம் வளர்மாற்றம், பொருள்களை உருவாக்குதல், மற்றும் சிதை மாற்றம், பொருள்களை உடைத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. பொதுவாக வளர்சிதை மாற்றம் என்ற சொல்லானது உணவுப் பொருட்களை உடைத்து அவற்றை ஆற்றலாகவும் செயலிற்கு தேவையான பொருட்களாகவும் கழிவுப் பொருட்களாகவும் மாற்றும் நிகழ்ச்சி என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. காற்றுள்ள சுவாசமானது காற்றில்லா சுவாசத்தினை போல 19 மடங்கு அதிக ஆற்றலை ஒரே அளவு குளுக்கோஸிலிருந்து வெளிப்படுத்துகிறது. காற்றுள்ள சுவாசத்தின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் 36 ATP மூலக்கூறுகளை உருவாக்கும். அடுத்தது வளர்மாற்றம், அனபாலிசம். வளர்மாற்றம் என்பது உருவாக்குதல் மற்றும் சேமித்தலை குறிக்கிறது. இது புதிய செல்களின் வளர்ச்சி, உடல் திசுக்களை பராமரித்தல் மற்றும் எதிர்கால தேவைக்கான ஆற்றலை சேமித்தல் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது. வளர்மாற்றத்தின் போது கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பின் எளிய மூலக்கூறுகள் பெரிய சிக்கலான மூலக்கூறுகளாக மாற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக குளுக்கோஸ் கிளைகோஜன் மற்றும் பிற சர்க்கரைகளாக மாற்றப்படுகிறது. அமினோ அமிலங்கள் நொதிகள் மற்றும் ஹார்மோன்கள் புரதங்களாக மாற்றப்படுகிறது. கொழுப்பு அமிலங்கள் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகளாக மாற்றப்படுகிறது. கடைசியாக சிதை மாற்றம், கெட்டபாலிசம். சிதை மாற்றம் என்பது செல்லின் செயல்பாடுகளுக்கு தேவையான ஆற்றலை உருவாக்கும் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியின் போது பெரிய மூலக்கூறுகள், பொதுவாக கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகள், செல்களால் சிதைக்கப்பட்டு ஆற்றல் வெளியிடப்படுகிறது. இவ்வாறு வெளியிடப்படும் ஆற்றலானது வளர்மாற்றத்திற்கான எரிபொருளை வழங்குகிறது, உடலை வெப்பப்படுத்துகிறது, தசை சுருக்கம் மற்றும் உடல் இயக்கத்திற்கு பயன்படுகிறது. சிக்கலான வேதி மூலக்கூறுகள் மிக எளிய மூலக்கூறுகளாக சிதைக்கப்படுவதால் கழிவுப் பொருட்கள் உருவாகி அவை தோல், சிறுநீரகங்கள் மற்றும் நுரையீரல்கள் வழியே வெளியேற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டு: கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ், கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் வெப்பம். புரதம், அமினோ அமிலம். தொடர்ச்சியான வளர்சிதை மாற்ற வினைகள் உயிரியின் தன்னிலை காத்தல் நிலையை தக்க வைக்கின்றன. வளர்சிதை மாற்ற செயலானது உடலின் அயனி சமநிலையை பராமரிக்க காரணமாகிறது. இந்நிகழ்ச்சியானது மனித உடலின் இயக்கம், வளர்ச்சி நிலைகள், செல்கள் மற்றும் திசுக்கள் பராமரிப்பு
மற்றும் சரி செய்தலுக்கு காரணமாகிறது. உயிரினங்களின் பல்வேறு உறுப்புகளும் வளர்சிதை மாற்ற வினைகள் நடைபெறுகின்றன. ஒருவர் உணவு சாப்பிட்ட பிறகு 12 to 18 மணி நேரத்திற்கு பின் மிதமான வளிமண்டல சூழலில் முழுமையான ஓய்வு நிலையில் இருக்கும்போது அவருக்கு குறைந்த அளவிலான ஆற்றல் தேவைப்படுகிறது. இந்த ஆற்றலே அடிப்படை வளர்சிதை மாற்றம் எனப்படும்.